கர்த்தருக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த நாளிலும் நான் காலை வேளையிலே வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 29ஆம் தேதி 10வது மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. இந்த காலை வேளையிலும் நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். யாத்திராகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கிலும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செயல்களை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு இந்த நாட்களை நடக்கிற பிள்ளைகளாய், ஆண்டவருடைய பிள்ளைகளாய், அவருடைய நியமனங்கள், அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடக்கிற மனுஷர்களாய் இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு விசுவாச சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இந்த நாட்களில் இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்திலே, கடைசி நாட்களிலே தேவன் நம் மூலமாக இந்த நாட்களை நம்மை கொண்டு பயங்கரமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை, ஜனங்களே அதாவது என்றும் கண்டிராத காரியங்களை செய்யும்படியாக வாஞ்சிக்கிறார். ஆனால் நாங்கள் தான் அந்த காரியத்தை தேவன் நம் மூலமாக செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தையூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்திலே எடுத்து பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாட்களிலே தன்னுடைய பரிசுத்தவான்கள் மூலமாய் செய்த பயங்கரமான காரியங்கள். தீர்க்கதரிசியாகிய எலியாவை எடுத்து பாருங்கள். அக்கினியை தேவன் இந்த நாட்களை பாருங்கள் வரவழைக்கும்படியாக அவர் மூலமாய் செய்தார். மழையை நிறுத்தும்படியாக அவருடைய ஜெபத்தின் மூலமாய் இந்த நாட்களிலே கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே அவர் அநேக அற்புதங்களை செய்தார். தண்ணீரை ரசமாக்கினார். 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, குருடர்கள் செவிடர்களுடைய காதுகளையும் கண்களையும் திறந்து இந்த நாட்களிலே அற்புதங்களை செய்தார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவர்கள் குணமானார்கள். ஆனால் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை விட மேலான காரியங்களை செய்வான் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் அவரை விசுவாசிக்கிற நீங்கள் இந்த நாட்களிலே மேலான காரியங்களை செய்யும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே வாஞ்சிக்கிறார். இந்த காலம் கடைசி நாட்களாக, கடைசி காலமாக இருக்கிறபடினால் ஆண்டவருடைய திட்டத்துக்கும் ஆண்டவருடைய சித்தத்திற்கும் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சர்ரத்தை, நம்முடைய உள்ளத்தை இந்த நாட்களில், நம்முடைய இருதயத்தை கொடுப்போமா இருந்தால் ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார் இப்படி என்றால், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தண்ணீரின் மேல் நடந்தாரா? அப்படியானால் இந்த நாட்களில் அவரை விசுவாசிக்கிறவன் அதைவிட மேலான காரியங்களை செய்வான் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களிலே தேவன் அதைவிட மேலான காரியங்களை செய்யும்படியாக இந்த நாட்களிலே நம்மை ஏற்படுத்தி வைத்துக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், அநேக பரிசுத்தவான்கள் தேவனோடு நடந்தவர்கள் எப்படியாக தேவனுடைய நாமத்தினாலே அங்கே அற்புதங்களை அதிசயங்களை செய்தார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தேவனுடைய ஊழியர்கள் கூட இந்த நாட்களிலே அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். மரித்தோரை உயிர்ப்பித்திருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இந்த நாட்களே அநேகர் பொல்லாத கொடிய வியாதியிலே இருந்தவர்களை இந்த நாட்களிலே அவர் அற்புதங்களை செய்து அவர்களை குணமாக்கி இந்த நாட்களை நடத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த வார்த்தை ஊடாக உங்களோடும் இந்த நாட்களை, அடியனோடும் இந்த நாட்களை தேவன் பேசுகிறார் என்னவென்றால், நான் உன்னோடு கூட இருந்து பயங்கரமான நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படியானால் அவர் நம் மூலமாய் செய்ய இருக்கிற காரியங்களுக்கு நம்மை இந்த நாட்களை விட்டு கொடுப்போமா? நம்முடைய இருதயத்தை இந்த நாட்களை விட்டு கொடுப்போமா? கர்த்தரிடத்திலே இந்த நாட்களை திரும்புவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாட்களே நீண்ட நேரமாக காத்திருப்போம். அவருடைய பாத தண்டையிலே காத்திருந்து அவரிடத்திலிருந்து வல்லமையையும் அவரிடத்திலிருந்து இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த நாட்களை புறப்பட்டு சென்று அநேக ஜாதிகளை, அநேக ஜனங்களை கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக திருப்பிக் கொள்வோம். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தின்படி செய்யும்படியாக நீங்கள் தயார்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம்
இந்த கடைசி நாட்களிலே பயங்கரமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே ஆண்டவரிடத்திலே திரும்புங்கள், ஆண்டவரை நேசியுங்கள், இருதயத்தை முற்றுமுழுதாய் அவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.